எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டிவைஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பைக்கு நம்ம கூட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் வைஸாக வந்து பேசும். பட் ஹார்ட்வேர் வைஸாக பேசணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வண்டி வந்து எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பற்றி நமக்கு வந்து நல்லாவே தெரியணும்ல. ஸோ ஜான் விக்கு நான் வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ 1 லேப் ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஸோ இதை வந்து நம்மளோட ஜான் விக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அன்பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அண்ட் இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. நம்ம பைக்கை நம்ம தான் வந்து சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான டூல் வந்து ஒரு கத்தி, கொஞ்சம் அழகான ஒரு கத்தி. எஸ், ஃபுல் ஷீட்லாம் வந்து சுற்றி வச்சுருக்குறாங்க. இது அந்த 1 லேப் மைக்ரோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். கத்தி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இதை மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதையும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஏய் இவ்வளோ தான் மொத்த ஜிபிஎஸ் ஐவா. ஓ மை காட், என்னையா இவ்வளோன்னு இருக்குது. மொத்த ஜிபிஎஸ் ட்ராக்கருமே வந்து இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு வந்து அதோட சைஸை பாருங்களேன் எவ்வளோன்னு இருக்குன்ட்டு. இவ்வளோ தான் இருக்குது மொத்தமே. இதுக்குள்ளே வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போமா. ஒரு ஒயரிங் செட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அண்டு மேனுவல்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த மேனுவல்ஸ் வந்து யூஸ் ஆகும். மற்ற மேனுவல்ஸ் மாதிரி இது வந்து யூஸ் இல்லாமல் வந்து இருக்காது. கண்டிப்பாக யூஸ் ஆகும். 6 ஸ்டெப்ஸ். ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம ஜான் விக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இதை எப்படி ஓப்பன் பண்ணணும், உள்ளே வந்து சிம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும் அண்ட் இதில் இருக்க எல்இடிஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை நம்ம வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஜிபிஎஸ்சில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு 4 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கலராக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இந்த ரெட் ஒயர் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இதை வந்து நம்ம பேட்டரியில் வந்து ப்ளஸில் வந்து கொடுக்க போகிறோம். அண்டு இந்த பிளாக் ஒயர் வந்து மைனஸ். ஸோ இதை வந்து பேட்டரியோட மைனஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது ஆப்ஷனல். ஸோ இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒயர், இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நம்மளோட இக்னிஷன் சுவிட்சில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ கீ ஆன் பண்ணாலே இது வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து 1 லேப் ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் புல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து உள்ள இன்செட் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்ருக்குறீங்க. இதில் ஒரு சிம் ஸ்லாட் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சிம் ஸ்லாட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து கீழே இப்படி ஒரு அமுக்கு ஓப்பன் பண்ணோம்னா வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பழைய மொபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது. ஸோ இந்த சிம்மை நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி அமுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளிங்க அப்படின்னா வந்து லாக் ஆயிரும். ஓகே. அண்ட் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது இங்கே தள்ளிங்க அப்படின்னா வந்து ஆன் வந்து ஆயிரும். ஆன் ஆனதுக்கு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு லைட் வந்து எரியும். இந்த இடத்துல லைட் வந்து பிளிங்காக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டவருக்கு உண்டான சிக்னல் அண்ட் இது வந்து ஜிபிஎஸ்க்கு உண்டான சிக்னல். இந்த ரெண்டுமே வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சிம்மு போட்டுட்டோம் அண்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ லாக் பண்ணிடலாம். வண்டியில் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஒயருமே உள்ளே வந்து கொடுத்தாச்சு. பேட்டரியில் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து மைனஸ் ஒயர் அண்ட் இது வந்து ப்ளஸ் ஒயர். ஸோ ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணியாச்சு, மைனஸ் வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து செட்டப் பண்ணிவிட்டு நம்ம ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம்.
இப்போ நம்ம இந்த ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு OneLap அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கிப் பண்ணுற இதெல்லாம் வந்து லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சைன்இன் வந்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா, அதனால் வந்து சைன்இன் வந்து கேட்கும். ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிரும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போன உடனே என்ன பண்ணணும்னா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சிலது அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அளவு கேட்கும், கொடுத்துக்கோங்க. QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த QR கோடு மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ண உடனே ஓகே ஆயிரும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் 2ல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெஹிக்கிளோட நேம், நம்ம வெஹிக்கிளோட நேம் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ நம்ம பைக் வந்து ஜான்விக் தான். ஸோ ஜான்விக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளோட நம்பர் வந்து கேட்கும். ஸோ அதுவும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட டைப் வந்து கேட்கும். நான் GT 650 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். கீழே கார் படமாக போட்டிருக்க ப்ரோ, பைக் படம் எங்கே ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக வந்து லெஃப்ட் ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பைக் சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்கள் பைக் வந்து என்ன மாடலோ அதை வந்து கிளிக் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்காக வந்து உங்களோட ஜிபிஎஸோட மாடல் வந்து கேட்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகி நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு வந்து காட்டும். பட் நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்டெப் 3க்கு வந்து போயிடும். ஸோ ஸ்டெப் 3ல் வந்து என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலரில் இருந்தால் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அண்ட் நெட்வொர்க் வந்து ரெட் கலரில் இருந்தால் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி அந்த LEDs இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த LEDs தான் வந்து இதில் வந்து காட்டுது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே வந்து நமக்கு வந்து ஹாய் BlackBuddy தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்துருச்சு. சூப்பர். பாட்டமில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் டிவைஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிரும் டிவைஸ். ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜிபிஎஸ் சிக்னல் வந்து கரெக்டாக நம்ம பைக்கோட சிம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பைக் வந்து நின்றுட்டு இருக்குது. இதில் கீழே கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு ஆப்ஷன், அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஆப்ஷன். ஸோ கண்ட்ரோல் இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து இன்ஜின் அசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து இன்ஜினை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இதிலேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வந்து திருடிட்டு போனாங்க அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திருடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது திருடும்போதே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஆன்டி தேஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனபிள் பண்ணி வச்சோம் அப்படின்னா, எஸ் கொடுத்து டேன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, யாராவது நம்ம இக்னிஷனை ஆன் பண்ணினாங்க அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அலர்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணி அந்த அலர்ட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். அந்த அலர்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை வந்து டேன் ஆஃப் கூட வந்து பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் செட் சேஃப் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து சேஃப் ஜோனாக வந்து வச்சுக்கலாம். அதாவது 600 மீட்டர் வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து வச்சுருக்கேன். நம்ம சேஃப் ஜோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வெளியே நம்ம வந்து வெஹிக்கிள் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இருக்கிற என்னோட வெஹிக்கிள் இருக்க பொசிஷன்லேருந்து நான் ஒரு 600 மீட்டர்ஸ் மட்டும் வந்து அரௌண்ட் வந்து நான் வந்து சேஃப் ஜோனாக வந்து வச்சுருக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நண்பா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் ரன்னிங் டைம் இருக்குது, ஐடியல் டைம் இருக்குது, ஸ்டாப்பிங் டைம் இருக்குது, அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பட் என்னடா எல்லாமே 0-0 இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து இன்றைக்குள்ள டேட், இன்றைக்கி நான் எதுவுமே வந்து பண்ணல. நேற்று போன டேட்டை பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் மேலே வந்து ஒரு காலண்டர் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நேற்றுக்குள்ள டேட்டையும் நம்ம கிளிக் பண்ணோம்னா நேற்று நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து வந்துடும். ஸோ நேற்று உள்ள டிஸ்டன்ஸ், நேற்று எங்கெங்கே போயிட்டோம், அண்ட் ப்ளேபேக்கும் வந்து பண்ணிக்கலாம். இந்த மேப்பில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா பைக் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்குது அண்ட் எங்கே வந்து வந்திருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து தெரியும். கீழே அதே மாதிரி தான் வந்து டிஸ்டன்ஸு, ரன்னிங் டைம், ஐடியல் டைம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வைஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கிறத 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து டாப் டவுன் லிஸ்ட்டஸ் வந்து வரும். இதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பைக் எப்போ எங்கே ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும், எந்த டைமில் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஆட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆட் டிவைஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் எதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இதே சேம் பிராண்டில் அதை வந்து இது கூட வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு 2-3 யூஸ் பண்ணாலும் இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிறது வந்து ஷேர் டிவைஸ்
அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது நம்மளோட லொக்கேஷன் வந்து வேறு யாருக்காவது நம்ம வந்து சென்ட் பண்ணி அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து ட்ராக் ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்னு வந்து இருக்குது. அதாவது வேறு யாராவது நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை ட்ராக் பண்ணிக்கிறது. அண்ட் எவ்வளோ நாள் வந்து பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து 363 நாள் வந்து இன்னும் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கிறேன் இந்த ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் 363 நாள் வந்து என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் என்ன பண்ணால் ஃபார்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் ரொம்பவே முக்கியமானது ஓவர் ஸ்பீடிங் அலர்ட். இதில் வந்து 70 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பைக்குக்கு வந்து ஓவர் ஸ்பீட் அப்படின்னா வந்து ஒரு 120 வந்து வச்சுக்கலாமா, இல்லை 100 வச்சுக்கலாம், இல்லை 120 வந்து வச்சுப்போம். அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 120க்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து அலர்ட் வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவைஸ் ரிமூவ் அலர்ட், அதாவது யாராவது வந்து டிவைஸை ஆட்டோ போட்டு போனாங்களா, டிவைஸே ஆட்டோ விட்டு போனாலும் வந்து அலர்ட் வரதுக்கு கொடுத்துருக்குது. மேப் வியூ வந்து டிஃபால்ட் வியூ அண்ட் சேட்டலைட் வியூன்னு சொல்லி இருக்குது. சேட்டலைட் வியூனா உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியுங்களா, ஸோ அது. அண்ட் இக்னிஷன் அலர்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இக்னிஷன் அலர்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து எப்போல்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அலர்ட் வந்து வரும், மெசேஜ் வந்து வரும். ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஜான்விக்கு ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணியாச்சு நண்பா. இனிமேல் வந்து ஜான்விக்கு வந்து தொலைஞ்சு போவானோ, அப்படி இல்லைனா யாராவது தூக்கிட்டு போவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து வேண்டாம். ஸோ சேஃபாக வந்து இருப்பான். உங்களுக்கும் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பபாய், லவ் யூ ஆல்.